தாய் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அத்துடன் எனது மனமார்ந்த எனது நன்றியையும் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து இந்த கூட்டத்தின் உண்மையான நிலையை உண்மையான நிலைப்பாடு நாங்கள் ஏன் செய்ய போகிறோம் என்பதை அறிவதற்காண்டி உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில் ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து வருகை தந்ததுக்கு எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். நான் முதல் உங்களுக்கு தேசிய சமாதான பேரவையை பற்றி சொல்ல வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேசிய சமாதான பேரவை 1994 ஆண்டிலிருந்து இலங்கையில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தோடும் அரசாங்க பங்காளிகளோடும் இணைந்தோ எதிர்த்தும் அவர்களுடைய நடவடிக்கைகளை பாராட்டியும் அவர்களுடைய நடவடிக்கைகளை எதிர்த்தும் தங்களுடைய சமாதானத்தை முன்னெடுத்து செல்வதற்காக தங்களுடைய பங்கு பெற்றி வருகிறது. சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நிதியை தருவதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. போருக்கு பின்னரான சமாதானத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம், நீங்கள் ஏற்படுத்த தேவையில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த போருக்கு பின்னரான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஐரோப்பா ஒன்றியம் மட்டுமல்ல, அனைத்து வெளிநாடுகளும் மிகவும் கணிசமான அளவு பங்கினை வகிக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அரசாங்கத்தின் எதிர்ப்பு மத்தியிலும் இந்த ஐரோப்பா ஒன்றியம் இந்த தேசிய சமாதான பேரவைக்கு இந்த தலைப்பு இல்லாம வேறு வகையில இந்த சமாதானத்தை வளங்களை செய்திருக்கிறது. இந்த வகையில கால்பாடு மாவட்டத்தில் மட்டுமல்ல 12 மாவட்டங்களில் சர்வமத குழுக்களை ஒன்றிணைந்து இந்த சமாதானத்தை கட்டி காப்பதற்காக எல்லாரையும் ஏனென்றால் சமாதானம் சர்வமத அமைப்புகளில் தான் ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய அறிவுரையும் வழிகாட்டியும் தான் மனிதனுடைய வளர்ச்சி முக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதை உணர்ந்துதான் இந்த ஐரோப்பா ஒன்றியம் இந்த இலங்கையில் 12 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அதில் தெற்கும் அடங்கிவிடும். அந்த மாவட்டங்களுக்கு சர்வமத அமைப்புகள் மட்டுமில்லை, நலிவுற்ற பெண்களையும் ஒன்றிணைத்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்பிசி நிறுவனத்துக்கூடாக நேரடியாகவே இந்த திட்ட வரைவை செய்திருக்கிறோம். இந்த திட்ட வரைவு ஒரு அளவுக்கு நாங்கள் எங்களால் இயல்பான அளவு சில சிக்கல்களுக்கு மத்தியில் நாங்கள் முடிவடைய செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் அன்று நாங்கள் கேட்ட அந்த விபரீக்கு பின்னரான சமூகங்கள் நியாயங்களுக்கான பங்களிப்பை செய்வதற்கான திட்ட வரைவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஐரோப்பா ஒன்றியத்துக்கு 8 மாவட்டங்களில் CWD என்ற அந்த சரோஜா சிவச்சந்திரன் நிறுவனம் போல 8 நிறுவனங்களுக்காக அவ்வளோ விஷயம் உண்மையாக நீங்கள் அதுதான் சொன்ன சார் மௌனியெல்லாம் இருந்துட்டு பிறகு நாங்கள் எங்களோட விஷயங்களை நடக்கலையே என்று வரது தலைமைத்துவத்துக்கு ஆளாகிட்டோம். நாங்கள் கதைப்போம், நாங்கள் முழு கதைப்போம். அங்கே 20 கிராமங்கள் குடியேறி அங்கே 20 இடங்களில் குடியேறி நடத்துன்னு சொல்லப்பட்டதுண்டா அது பிசினஸ் இங்கேக்கு தெரியாது. அங்கே கதைக்க வேண்டும், அவருக்கு தெரிய வைக்க வேண்டும்.